எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ரஷஸை எப்படி வாஷ் பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அதுக்காக ஒரு தண்ணி போத்தில் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதிൻ്റെ கீழ்ப்பக்கத்தை எடுத்திருக்கிறேன். அது மட்டும் எங்களுக்கு போதும். இதுக்குள்ளே ஷாம்பு எடுத்திருக்கிறேன். கோகோனட் ஷாம்பு எடுத்திருக்கிறேன். அதை ஒரு மேசக்கரண்டி ஷாம்புவை நாங்கள் இந்த வெட்டின போத்திலுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன். அதாவது பைகார்பனேட் சோடா ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பைகார்பனேட் சோடாவும் ஷாம்புவுக்குள்ளேயும் நல்லா கொதி தண்ணி விடுறேன். கேத்தில் இருந்து எடுத்து நல்லா கொதி தண்ணியை அந்த நாங்கள் வெட்டின கப்பில் கொஞ்சம் போட்டுட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ப்ரஷ் எல்லாத்தையும் இந்த ஷாம்பு பைகார்பனேட் சோடா, அதாவது அப்பச்சோடான்னு சொல்கிறது, பேக்கிங் பவுடர் இல்லை, பைகார்பனேட் சோடா, இதை போட்டு இதுக்குள்ளே இந்த ப்ரஷஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மணித்தியாலம் ஊற வைக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த ப்ரஷ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி 2 மணித்தியாலத்துக்கு பிறகு ப்ரஷ்ஷை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக ஊறி அதில் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் எல்லாமே அப்படியே நல்லா கலண்டு வந்துட்டுது. இப்போ இதை ஒரு மறுபடியும் டீ கலரில் இருக்குது. இதை நல்லா ஒருக்கா 3-4 தண்ணியில் சுடு தண்ணியில் தான் கழுவணும். இந்த ஃபவுண்டேஷனில் க்ரீமில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு தண்ணியெல்லாம் போகணும். நான் முதல்ல அப்பச்சோடாவும் அதாவது பைகார்பனேட் சோடா ஷாம்பு போட்டு நல்லா ஊற வச்சுனா 2 மணித்தியாலும் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நல்லா தேய்ச்சி கழுவணும். அந்த ப்ரஷஸ் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் ஒரு நாள் முழுவதும் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ப்ரஷ் எல்லாம் அப்படி இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிட்டுது.